Hi, hello, welcome back. நான் உங்க எம்டி நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? மார்னிங் ஒரு வீடியோ, நைட் வீடியோ, மார்னிங் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடலான்னு முடிவு பண்ணி இப்போ ஆரம்பிச்சு இந்த சீரிஸ் நண்பா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு எப்படி இந்த மாதிரி பர்த்டே எடிட்டிங் இல்லைனா இந்த ஸ்டேட்டஸ் நிறையா வச்சுருக்கவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தோம், ஒரு ஹாப்பி பர்த்டே சூப்பரான ஹாப்பி பர்த்டே வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே நண்பா, இந்த மாதிரி எப்படி ஹார்ட் வச்சு ஹாப்பி பர்த்டே சிம்பிள்ஸ் வச்சு எப்படி இந்த மாதிரி எஃபெக்ட் வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது நண்பா அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறது தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு டவுன்லோட் மை வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, அதே மாதிரி கைன்மாஸ்டர் ப்ரோட நியூ வெர்ஷன், அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் போட்டுக்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.shoppingstudio.com அப்படிங்கிற இதில் போய் போட்டுக்கணும்பா. ஓகே நண்பா, வாங்க எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போதும் போல் அந்த சென்டரில் இருக்க ப்ளஸ் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே 16.9 ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். டச் பண்ணி ரேட்டே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ எடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 ஃபோட்டோ தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் இப்படி டச் பண்ணிட்டு இந்த கட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் இந்த சென்ட்ரல் ஐக்கோல் மாதிரி ஒன்று இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் கொடுத்துருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். கட் ஆப்ஷனில் போய் டச் பண்ணிட்டு இது ஃபுல் கொடுத்துட்டு, ஓகேவா, இது ஃபுல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி இதில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுங்கள், கட் ஆப்ஷன் போங்க. கட் ஆப்ஷன் போய்ட்டு இதே மாதிரி ஃபுல் கொடுத்து கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறுபடியும் அதே மெத்தடு தான், ஓகேவா, எல்லா ஃபோட்டோக்குமே அதே மெத்தட் தான். இப்போ என்ன பண்ண முடியாதுங்கன்னா, இந்த இடத்துல விக்னட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல விக்னட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல விக்னட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனேபிள் பண்ணுறோம். மறுபடியும் அதே தான் எல்லா ஃபோட்டோக்குமே பண்ணிவிட்டு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு இந்த ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு லைன் வேக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று ஓகே கொடுங்க. 1.5 இந்த இதில் கொடுத்துங்க. செகண்ட் இந்த இதை ஓகே கொடுங்க. தேர்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை ஓகே கொடுங்க. ஓகே, ஃபோர்த் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 ஆப்ஷன் இருக்குது. அதில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நண்பா. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 16 செகண்ட் தான் வரேன். உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி வச்சுக்கணும். 30 செகண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதில் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி ப்ரோ இந்த எஃபெக்ட் என்ன ப்ரோன்னு கேட்கலாம். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கன் நார்மல் ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணுறதுல கெட் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. அதில் போன உடனே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் அண்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் டச் பண்ணிட்டு அதில் லைன் வேக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோடு, நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ப்பா. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஷேர் பட்டன் கொடுத்து இந்த இடத்துல ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கலாம். இல்லை நான் எப்போதுமே ஹெச்டி 720p கொடுக்குறது. இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் டச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. ஒரு இப்படி கொடுத்துல ஆகுது. நான் வந்து கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப கம்ஃபர்டபுளான வெர்ஷன், அசிஸ்டோர் ஒர்க் ஆகிற வெர்ஷன். அதே மாதிரி கைமாஸ்டர்லேயே எக்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, பட் இதில் இல்லை, நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதே ப்ளஸ் பட்டன் ஓகே கொடுங்க. 16.9 கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு மீடியமான ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் எடுத்த உடனே இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஈக்குவல் கொடுத்துட்றேன். ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எவ்வளோ நான் எனக்கு டூரேஷன் வச்சுக்கணும் அந்தளவுக்கு நான் வந்து இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல விக்னட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அடுத்து லாயர் போய்ட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டெம்ப்ளேட் என்ன பண்ண போகிறேன், இதில் வைக்க போகிறேன். லாயர் அண்ட் மீடியா தான் எப்போதும் போல் நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லாயர் அண்ட் மீடியாவில் தான் ஒர்க் இருக்கும். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இப்படி ஃபுல் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல இப்படி இது டச் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பிளெண்டிங் தான் அந்த பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி வச்சோம்ல, அந்த ஃபோட்டோ தான், அந்த எக்ஸ்போர்ட்டிங்கை தான் நம்ம இப்போ எடுக்கணும். அதை இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதோட மெத்தட் எந்த லெவலுக்கு நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த லெவலுக்கு கொஞ்சம் இப்படி இல்லைனா கிராஸ் வாக் எப்படி வேணாலும் எந்த ரேஞ்சில் வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக சின்னதாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சைஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இந்த பாருங்கள், இப்போ ஃபோட்டோஸ் டச் பண்ணுறேன், இந்த லெவலில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு
இப்படி கூட நீங்கள் வந்து பெருசு பண்ணி கூட தள்ளி வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான் நண்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓகே பண்ணி வச்சாச்சு. இப்போ டச் பண்ணிட்டு ஓகே நீங்கள் இந்த லெவல் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லெவல் தான் வச்சுக்கோங்க. அதை இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லெவலில் வச்சுக்கோங்க. இப்படி சுற்றி வச்சுட்டு பார்டர் இந்த இடத்துல ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதான் அந்த ஹேண்ட் ரைட்டிங். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த லெவல் புள்ளியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒயிட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆன் பண்ணி பார்டர் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த பாருங்கள், ஓகேவா கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ ஃபிட்டாக இருக்குது. என்ன பண்ண ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவை இப்போ நான் வந்து டியூரேஷன் இப்படி வைக்க போகிறேன். இதை பாருங்கள், ஓகேவா இந்த லெவலில் வச்சுட்டு அதே மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்டிங் என்ன பண்ணணும் அதே மாதிரி இதை பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இப்படி இழுத்து விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா லேயர் போங்க. லேயர் போய்ட்டு ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் கெட் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. போயிட்டு இந்த பாருங்க இருக்குது டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போனீங்கன்னா இந்த பாருங்க இருக்குது. அதாவது ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டெக்கரேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்க்கணும். போயிட்டு ஃபயர் டெல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் டச் பண்ணி இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை என்ன பண்ண போகிறேன், ஒரு இது எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபுல் லென்த் இழுத்து விட்டு இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை வைக்கிறேன். ஓகேவா வச்சுட்டு அதே டச் பண்ணிட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பாருங்க எந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். ஓகேவா வச்சுட்டேன். இப்போ பார்த்துருப்பீங்க, வச்சாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது நண்பா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே வச்சுட்டு இப்போ நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா டச் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும்னு நினச்சி இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த இடத்துல வைக்கணும்னு நினச்சி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை பெருசு பண்ணி இந்த பாருங்க இருக்குது, இந்த லேயரை பெருசு பண்ணி இப்படி வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான், இப்படி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது என்னென்னா இப்படி வச்சுக்கோங்க, இந்த லெவலில் வச்சுக்கோங்க. ஓகேவா வச்சுட்டு எடுத்துக்கோங்க நண்பா. சரியா, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், சாங் எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஆடியோ போங்க. ஆடியோ போயிட்டு ஏதாச்சும் ஒரு சாங் நீங்கள் டச் பண்ணணுமே, சாங் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க, இல்லை ஃபோல்டர் எதுவும் வச்சுருக்கீங்களா, அதில் மியூசிக் எதுவும் வச்சுருக்கீங்களா, அந்த மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ப்ளஸ் ஐக்கான கொடுத்து டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஃபுல் ஹெச்டி வச்சுட்டு 20% வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஹை வைக்க மறந்துடாங்க. இந்த லெவலில் இருந்துச்சு ஃபுல் ஹை வைக்க மறந்துடாங்க. வச்சுட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துருப்பா. வேணும்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வைக்க கொடுத்துருப்பா. ஓகே நண்பா, பாய்.